ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு குட்டிச்செல்லம் சேனல். இன்னைக்கு மொழியோடு விளையாடு பாடத்தின் தொடர்ச்சியை பார்க்கலாம். இந்த பக்கத்தை பாருங்க குட்டீஸ். தலைப்பு என்ன? பெயரை சொல்வேன். சொல்லுங்க, பெயரை சொல்வேன். கீழே நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, அதோட பெயர்களை என்னன்னு சொல்லணுமா? சொல்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே குட்டீஸ்? ஆரம்பிக்கலாமா? இது என்னது குட்டீஸ்? சொல்லுங்க. மழையில இருந்தும் வெயில இருந்தும் நம்மளை பாதுகாப்பான். இவன் யாரு? குடை. சொல்லுங்க, குடை. இது என்னம்மா? பச்சை வண்ணத்தில் இருக்கும் காய்கறி. கசப்பாக இருக்கும். நீங்க இதை சாப்பிட கொடுத்தா வேண்டாம் வேண்டான்னு அடம் பிடிப்பீங்க. சொல்லுங்க, பாகற்காய். பாகற்காய். இது என்னம்மா? தெருவில் வீட்டுக்கு வெளியெல்லாம் கிடக்கும்ல, என்னது? கல். சொல்லுங்க, கல். தத்தி தத்தி போகும். தண்ணியிலையும் இருப்பான், தரையிலையும் இருப்பான். மழை பெய்யறதுக்கு முன்னாடி சத்தம் போட்டுட்டே இருப்பான். யாரவன்? சொல்லுங்க. சரியா சொன்னீங்களே, தவளை. தவளை. இது என்னம்மா? பச்சை நிறத்துல செடிகள்ல இருக்கும்ல, என்ன? இலை. சொல்லுங்க, இலை. இது என்ன குட்டீஸ்? நீங்க விரும்பி சாப்பிடுவீங்களே, அவிச்சு தருவாங்க அம்மா, பொரிச்சு தருவாங்க. என்ன? முட்டை. சொல்லுங்க, முட்டை. இது என்ன குட்டீஸ்? நாம தூங்கும்போது இவனை தலைக்கு வச்சுட்டு தான் தூங்குவோம். என்னது இது? தலையணை. சொல்லுங்க, தலையணை. இது என்ன குட்டீஸ்? உருளை வடிவத்தில் இருக்க காய்கறி. அம்மா உங்களுக்கு சிப்ஸு பொரியெல்லாம் செஞ்சு தருவாங்க. சொல்லுங்க, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. இது என்ன குட்டீஸ்? உங்க வீட்டில எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு அம்மா தண்ணி பிடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, சொல்லுங்க, இதோட பேர் என்ன? குடம். குடம். இது என்ன குட்டீஸ்? தென்னை மரத்துல காய்க்கும், கோடை காலத்துல எல்லாரும் விரும்பி குடிப்போம். என்னது இது? இளநீர். சொல்லுங்க, இளநீர். இது நல்லா தெரியும்ல உங்களுக்கு. இந்த விலங்கோட பெயர் என்ன? யானை. யானை. இதன் பெயர் என்ன குட்டீஸ்? நம்ம பொருட்கள்லாம் வாங்க பயன்படுத்துவோம்ல, பை. பை. இந்த பக்கத்தை பாருங்க. தலைப்பெண்ண? விரலோடு விளையாடு. விரலோடு விளையாடு. முதல் படத்தை பாருங்க குட்டீஸ். குச்சி விளையாட்டு. குச்சி விளையாட்டு. எப்படி விளையாடணும்னு தெரியுமா அந்த விளையாட்டு? குச்சிகளை சின்ன சின்னதாக உடச்சி 10 சின்ன குச்சும் ஒரு பெரிய குச்சும் வச்சுட்டு தரையில் போட்டு அதிலிருந்து ஒரு குச்சி மட்டும் எடுத்து அந்த குச்சி வச்சு மற்ற குச்சிகளை எடுக்கணும். ஆனால் எந்த குச்சும் அசையக்கூடாது. இந்த படத்தை பாருங்க குட்டீஸ். களிமண்ணில் கைவண்ணம். களிமண்ணில் கைவண்ணம். என்னம்மா செய்கிறாங்க? களிமண்ணில் குட்டி குட்டியாக சொப்பு ஜாமான்கள் செய்கிறாங்க. பாருங்க, பம்பரம், பாம்பு, அம்மி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் இப்போ கிளேயில் செஞ்சு விளையாடுறீங்கள, அதே மாதிரி தான் நாங்கள்லாம் முன்னாடி களிமண்ணில் அழகழகா விளையாட்டு ஜாமான்கள் செய்வோம். குட்டி பானை, சொம்பு, கிண்ணம், உரல், உலக்க இதெல்லாம் செஞ்சு நல்ல வெயிலில் காய வச்சு அப்புறம் எடுத்து ஜாலியாக விளையாடுவோம். குட்டீஸ், நீங்களும் களிமண் கிடச்சா வித்தியாசமாக சொப்பு சாமான்கள் செஞ்சு விளையாடுங்க, சரியா? இது என்னம்மா? தானியங்களே ஓவியங்களாய். தானியங்களே ஓவியங்களாய். என்ன பண்ணியிருக்காங்க குட்டீஸ்? நம்ம வீட்டில் இருக்க தானியங்கள் இருக்குல்ல, அரிசி, உளுந்து, பருப்பு, கோதுமை, கடுகு, சீரகம், அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு அழகழகா படம் வரைஞ்சிருக்காங்க. பாருங்க, பூவும் மீனும் அழகா இருக்குதுல்ல. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இருக்க தானியங்களை எடுத்து குட்டி குட்டியாக உங்களுக்கு பிடிச்ச படங்கள் வரைஞ்சி அது மேலே தானியங்களை ஒட்டி மகிழுங்க. இதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? விருப்பம் போல் கிறுக்கலாம். விருப்பம் போல் கிறுக்கலாம். உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமா. கிறுக்கலாம், வரையலாம், எது வேணாலும் உங்களுக்கு தோன்றதை செய்யறதுக்கு தான் இந்த இடம். செய்யலாமா? வண்ணம் தீட்டுவேன். வண்ணம் தீட்டுவேன். வாத்துக்கு அழகாக கலர் அடிக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் அடிங்க. புள்ளிகளை இணைப்பேன். புள்ளிகளை இணைப்பேன். புள்ளி புள்ளியாக கொடுத்துருக்காங்களா, அதை எல்லாம் அப்படியே சேருங்க. சேர்த்து அழகாக ஜாயின் பண்ணி ஒரு வீடு வரைங்க பார்க்கலாம். டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கலர் அடிச்சிருங்க.
அழகான வீடு ரெடி. இந்த பக்கத்தை பாருங்க. வாங்க என்னோடு, வாங்க என்னோடு. யாரெல்லாம் அவங்கள கூட்டு போகிறா? ஒரு பாம்பு, வண்ணத்து பூச்சி, தேனீச்சி, நத்தை, இவங்கெல்லாம் அவங்க எப்படி போவாங்களோ, பாம்பு ஊர்ந்து போவோம்ல, வண்ணத்து பூச்சி வளைஞ்சி வளைஞ்சி பறந்து போவோம், தேனி பாருங்க சுற்றி சுற்றி போகுது, வண்டு போகுது, நத்தே பாருங்க ஊர்ந்து ஊர்ந்து போகுது. நாமளும் அதுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகலாமா? அப்படியே பென்சிலை வச்சு அதுக்கு மேலேயே அப்படியே வரைங்க. இந்த பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? விடுபட்டதை வரைவேன், விடுபட்டதை வரைவேன். முதல்ல கொடுத்துருக்க அந்த முகம் மாதிரி மீதி இருக்கிறதுல எதெல்லாம் விடுபட்டிருக்கோ அதெல்லாம் வரையணுமா? செய்யலாமா? முதல் முகத்தில் என்ன விடுபட்டிருக்கு? வாய். இதில் பாருங்கள் 2 கண்ணு மட்டும் தான் இருக்குது. அப்போ என்னெல்லாம் வரையணும் நம்ம? மூக்குக்கு ஒரு கோடு, ஒரு வாய். அடுத்ததில் ஒன்றுமே இல்லை, வெறும் வட்டம் மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 கண்கள், ஒரு மூக்கு, ஒரு வாய். இதில் பாருங்கள் கண், மூக்கு, வாய் எல்லாம் இருக்கா? அப்போ இந்த படத்தில் என்னது மிஸ் ஆகிருக்கு? எது விடுபட்டிருக்கு? கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது. அப்போ எது மட்டும் விடுபட்டிருக்கு? காது. வரையலாமா? காது வரைஞ்சிருங்க. அடுத்து இந்த படத்தில் பாருங்கள் 2 கண்கள் மட்டும் தான் இருக்குது. அப்போ என்னெல்லாம் வரையணும்? மூக்கு, வாய், அப்புறம் 2 காது. காதும் இல்லை, 2 காதும் வரைஞ்சிருங்க. இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, வெறும் வட்டம் மட்டும் தான் இருக்குது. அப்போ எல்லாமே வரைங்க பார்க்கலாம். கண், மூக்கு, வாய், காது வரைஞ்சாச்சா? இந்த படத்தில் பாருங்கள் என்னது இல்லை? காது இல்லை. இங்கே என்னது இல்லை? காது இல்லை. அப்போ காது வரைஞ்சிக்கிடுங்க. வாயும் இல்லை, வாய் வரையலாமா? அடுத்த படத்தில் கண் இல்லை, மூக்கு, வாய் எதுவுமே இல்லை. வரைங்க கண். இந்த படத்தில் ஜோக்கர் காது இல்லையே, காது வரைங்க. இதில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே வரைங்க. கண், மூக்கு, வாய், ஜோக்கர் வாய், காது, தொப்பி. இது என்னம்மா? விரலோவியம். விரலோவியம். அங்கே படத்தில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாதிரியே உங்கள் விரல்களை பெயிண்டில் தொட்டு அந்த தலைக்கு, மரத்துக்கெல்லாம் அச்சு வைக்கணுமா? கைரேகை வைப்போம்ல, அந்த மாதிரி பண்ணுறீங்களா? அவ்வளோதான் குட்டீஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ். தேங்க்யூ.